வணக்கம். அல்சர் என்று சொல்லப்படுகிற குடல் புண் எவ்வாறு ஏற்படுகிறது, அவற்றை எவ்வாறு குணப்படுத்துவது என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். அல்சரை உண்டாக்குவதில் ஹெலிகோபாக்டர் பைலோரி என்ற கிருமி முக்கிய பங்கு வகிக்கிறது. இது தவிர முதல் காரணம் நேரங்கெட்ட நேரத்தில் சாப்பாடு, காலை உணவை தவிர்ப்பது, மதிய சாப்பாட்டை தள்ளி போடுவது, அடிக்கடி காஃபி டீ என குடித்து வயிற்றை நிரப்புவது, சாதாரண தலைவலி காய்ச்சல் என்றால் உடனே மாத்திரை போடுவது, எப்பொழுது மன அழுத்தத்தோடு இருப்பது, சரியாக தண்ணீர் குடிக்காமல் இருப்பது, சரியான நேரத்திற்கு தூங்காமல் இருப்பது, அதிக காரமான உணவுகளை எடுத்துக்கொள்வது, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த நோய்க்கான அறிகுறிகள்: குமட்டல், வயிற்றின் மேல் பகுதியில் வலி, உணவு சாப்பிட்ட ஓரிரு மணி நேரத்திற்குள் பசி, நோய் தீவிரமடையும் போது இரத்தம் கலந்த அல்லது கருப்பு நிறத்தில் மலம் கழித்தல், நெஞ்சுவலி, இரத்த வாந்தி, சோர்வு, உடல் எடை குறைதல் போன்றவை ஆகும். இதனால் பயப்பட தேவையில்லை. சித்த மருத்துவத்தில் எளிய தீர்வுகள் நிறைய உள்ளன. அவற்றை செய்து வந்தாலே எளிதில் குணப்படுத்தி விடலாம். அவற்றை பார்ப்போம். முதலில் அருகம்புல் ஜூஸ். அருகம்புல் ஜூஸ் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட வேண்டும். இதன் மூலம் அல்சர் குணமடையும். இதை தவிர உடல் எடை குறைய, கொலஸ்ட்ரால் குறைய, நரம்பு தளர்ச்சி நீங்க, இரத்தப்புற்று குணமடைய அருகம்புல் ஒரு சிறந்த டானிக். இரத்தத்தில் ஹீமோகுளோபின் அதிகரிக்க செய்வதில் சிறந்தது அருகம்புல் தான். கறிவேப்பிள்ளை, சீரகம், மிளகு, மஞ்சள், திப்பிலி, சுக்கு சம அளவு எடுத்து பொடித்து அதில் அரை ஸ்பூன் எடுத்து மோரில் கலந்து பருகினால் அல்சர் குணமடையும். பீட்ரூட்டை பிழிந்து சாறு எடுத்து தேனுடன் கலந்து சாப்பிட்டு வந்தால் அல்சர் குணமாகும். 2-3 வாழைப்பழங்கள் பாலுடன் கொடுத்தால் நல்லது. வாழைப்பழம் அதிக அமிலத்தை சரிப்படுத்தும் தன்மை உடையது. மஞ்சள் வாழைப்பழத்தை விட பச்சை வாழைப்பழம் சிறந்தது. அதே போல் மாதுளம் பழச்சாறு அல்சருக்கு மிகவும் நல்லது. அடுத்ததாக நெல்லிக்காய் சாறை சர்க்கரையுடன் சேர்ந்து குடிக்க நல்ல பலன் கிடைக்கும். திரிபலா சூரணம் 1 தேக்கரண்டி, நெய் 1 தேக்கரண்டி, தேன் அரை தேக்கரண்டி கலந்து எடுத்துக்கொண்டால் அல்சர் குணமாகும். திரிபலா சூரணம் குடல் புண்ணை ஆற்றும் தன்மை உடையது. திரிபலா சூரணம் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். கொத்தமல்லி விதைகளை பொடியாக அரைத்து கொள்ளவும். 1 பாகத்திற்கு 6 பாகம் தண்ணீர் என்ற அளவில் கலந்து கொதிக்க வைக்கவும். இரவு ஊற வைத்து மறுநாள் காலையில் இந்த நீரை வடிகட்டி வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தால் குடல் புண் உடனே குணமாகும். வால்மிளகை பொடித்து அரை ஸ்பூன் எடுத்து பாலில் கலந்து சாப்பிடலாம். மணத்தக்காளி கீரையை பாசிப்பயிறு நெய் சேர்த்து சமைத்து உண்ணலாம். பெருஞ்சீரகம், சுக்கு, மிளகு, திப்பிலி சம அளவு எடுத்து பொரித்து 2 கிராம் எடுத்து உணவிற்கு பின் உண்ணலாம். இவ்வாறு செய்து வந்தாலும் அல்சர் உடனே குணமாகும். குடல் புண் இருக்கும் பொழுது எதையெல்லாம் சேர்க்கலாம் உணவுலன்னு பார்த்தோம்னா, முட்டைக்கோஸ், கேரட், வெண்பூசணி, தர்பூசணி, பப்பாளி, ஆப்பிள், நாவல், மாதுளம்பழம், வாழைப்பழம், தயிர், மோர், இளநொங்கு இவற்றை சாப்பிடலாம். அல்சர் இருக்கும்போது எதையெல்லாம் கடைப்பிடிக்கணும்? காலை உணவை தவிர்க்கக்கூடாது. உரிய நேரத்தில் உணவை உண்ண வேண்டும். பரபரப்பை தவிர்த்தல் அவசியம். தினமும் குறைந்தது 2 லிட்டர் தண்ணீராவது அருந்த வேண்டும். சரியான நேரத்திற்கு தூங்க வேண்டும். அல்சர் உள்ளவங்க இதை கண்டிப்பாக செய்து பாருங்கள். இது போன்ற தகவல்களை பெற கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.